ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி பௌர்ணமியானது வருகிறது. இதே நாளில் பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரமும் சேர்ந்து வருகிறதுங்க. பங்குனி உத்தரமானது முருக பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மங்களகரமான இந்த நாளில் நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான திருப்பங்களை நிச்சயமா நீங்க பார்க்கலாம். இந்த பங்குனி பௌர்ணமியுடைய கிரக நிலை காரணமாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில உங்களுடைய ராசி மகர ராசியா இருந்தா மகர ராசி நேயர்களுக்கு பௌர்ணமியுடைய ஆட்டத்தால் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். அது போலவே இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் பெண்கள் ஒரு சிறப்பு பரிகாரத்தை, அதாவது சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நடக்குங்க. இதனால வறுமை ரீதியான பிரச்சனைகளும் நிச்சயமா உங்களுக்கு குறையலாம். பண ரீதியாக கஷ்டப்படக்கூடிய பெண்மணிகள் இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு வரும் பொழுது நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்களும் கவலைகளும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வழிபாட்டை நாம எந்த மாதிரி முறைகளில் மேற்கொள்ளலாம், இந்த வழிபாட்டிற்கு என்ன மாதிரியான பொருட்கள் தேவை அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம கடைசியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல மகர ராசினியர்களுக்கு பௌர்ணமியுடைய ஆட்டத்தால் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய மாற்றங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கலாம். வேலை அழுத்தம் அதிகமாக மகர ராசினியர்களுக்கு இருக்கலாம். இதனால உங்களுக்கு செலவுகளும் நிச்சயமா அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த காலகட்டத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்துல மிகுந்த அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை ரீதியாக நிறைய அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு வகையில பாதிப்புகள் நிச்சயமா ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க பார்த்து கொள்ளலாம். கடின உழைப்பின் மூலம் இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம். வேலையில் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். தொழில் ரீதியான அழுத்தம் சற்று அதிகமாக இருக்கலாம். ஸோ இதனால அனைத்துமே அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பௌர்ணமியுடைய ஆட்டத்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் எந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்டமாகவும் அனுகூலமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சொத்து வாங்குவதற்கான சூழல் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். அதற்கான முயற்சிகளில் ஏதாவது இந்த காலகட்டத்தில் நீங்க ஈடுபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது புதிய சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் அதற்கான முயற்சிகளை நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். இந்த நேரத்தில் நீங்க முயற்சி செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவான பலன் நிச்சயமா கிடைக்கலாங்க. சிறிய முயற்சிகள் கூட பெரிய அளவுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் பொதுவாகவே எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வேகமாக நடைபெறும் அப்படின்னே சொல்லப்படுது. கடந்த சில வாரங்களாகவே இருந்த தடை மற்றும் தாமதங்கள் விலகி நினைத்த காரியங்களை வேகமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் நிச்சயமா உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன் நிச்சயமா கிடைக்கலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள், எதிர்பாராத அளவுக்கு செல்வாக்கும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இந்த காலகட்டம் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு ஏற்ற காலகட்டம். இதுவரை நீங்க காத்திருந்த ஒரு பொன்னாள காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசினியர்களுக்கு பண ரீதியான விஷயத்தை பார்க்கும் பொழுது பொருளாதார செலவு விஷயத்துல பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது. இருப்பினும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கிரகங்களுடைய ஆட்டத்தால் திடீரென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்ற விருப்பங்கள் தோன்றி பெரிய அளவுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதன் வக்ர நிவர்த்தி அடைகின்ற இந்த காலகட்டத்தில் கடன் மற்றும் பண நெருக்கடிகள் அனைத்துமே உங்களுக்கு குறையலாம். அதுபோலவே வேலை மற்றும் தொழில் ரீதியாக இந்த பௌர்ணமியுடைய கிரகங்களின் ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய முயற்சிகள் நேர்மறையாக இருப்பது அவசியம்.
முயற்சிகள் கை கொடுக்கும் என்றால் கூட அலுவலக ரீதியான அல்லது தொழில் ரீதியாக சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சில நாட்களுக்கு இருக்கும் இடமே சிறந்தது என்ற நிலை வேலை பார்க்கக்கூடிய நேர்களுக்கு கடைபிடிப்பது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு நல்ல லாபம், அதிர்ஷ்டம் மற்றும் சிறந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். மகர ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பது அவசியம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகளை பெரிதாக்காமல் பொறுமையாக கடைபிடிப்பது அவசியம். இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் வந்தாலுமே மகர ராசினியர்கள் நன்றாக ஆலோசித்து நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அதாவது அந்த பிரச்சனைகளை நாம என்ன செஞ்சா தீர்க்க முடியுமோ அந்த விஷயங்களை நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். அதுபோல குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் போது மகர ராசினியர்கள் கொஞ்சம் அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலத்திற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொண்டாலே உங்களுக்கு பெரிய அளவுல எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமியுடைய கிரக நிலை ஆட்டத்தால் மகர ராசினியர்களுக்கு அதீத நற்பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகமும் பண ரீதியான கஷ்டங்களும் குறைவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக பாசிட்டிவான பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாட்களாக உங்களுக்கு அமையலாம். ஸோ இதனை தொடர்ந்து இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் பெண்கள் செய்யக்கூடிய சிறப்பு பரிகாரங்களை நிச்சயமா நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த நாளில் நீங்க எந்த பரிகாரத்தை செய்தால் என்ன பலன் கிடைக்கும், என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை குழப்ப நிலையில இருக்கக்கூடாது அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுதுங்க. அப்படி குழப்ப நிலையில இருக்கக்கூடிய பெண்களுடைய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லலாம். கணவருக்கு மனக்குழப்பம் வரக்கூடிய சமயத்துல பெண்மணிகள் அவங்களுக்கு ஆறுதலாக இருந்து அவங்களுடைய கவலைகளை நீக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா பெண்மணிகள் குழப்ப நிலையில இருக்கும்போது அதை தீர்க்கக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண் வீட்டில் மனத்தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில இருந்தால் அந்த வீட்டில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அந்த பாதிப்பு அனைவரையும் தாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல கணவருக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் குறைவதற்கும் இந்த வழிபாடுகளை நிச்சயமா பெண்கள் மேற்கொள்ளலாம். மிக மிக சுலபமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். சோ எந்த மாதிரி முறையில செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குனி பௌர்ணமி நாளில் வாசனை நிறைந்த மல்லிகை பூவை வாழை நாரல் உங்களுடைய கைகளால் கட்டி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று உங்க கைகளாலே நீங்க கொடுக்கலாம். அதன் பிறகு அம்மன் கோவிலில் 2 தீபங்களை நீங்க ஏற்றலாம். அந்த கோவிலிலே சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இதனால உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாக நிம்மதி பெருக்கலாம். இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் உங்களால முடிந்தால் ஒரு குண்டுமணி தங்கம் அல்லது ஒரு குண்டுமணி வெள்ளி பொருட்களை வாங்கலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள் விட்டுவிடலாம். வாய்ப்பு இருந்தால் நிச்சயமா வாங்கலாம். அதே நாளில் பெண்மணிகள் புது வெள்ளி கொலுசை வாங்கி அணிந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைப்பதோடு மகாலட்சுமியுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வெள்ளி பொருளை வாங்கி வரதுனால உங்களுடைய எதிர்காலத்தில் பெரிய அளவுல நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களால் முடிந்தால் இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் இந்த விஷயத்தை நிச்சயமா நீங்க செய்யலாம். அதுபோலவே தங்கம் வெள்ளி உங்களுடைய வீட்டில் சேரும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் உங்களால் முடிந்த ஒரு சிறிய துண்டு வெள்ளி நகைகளை வாங்கினாலும் சரி, சிறிய துண்டு தங்கை நகைகளை வாங்கினாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு தங்கமும் வெள்ளியும் சேருவதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக நீங்க பின்பற்றலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மகர ராசினியர்களுக்கு பௌர்ணமியுடைய கிரக நிலை காரணமாக என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைச்சிருக்கு, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.